everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம example 1.18 தான் பார்க்க போறோம். பார்த்தறலாம். Draw a Venn diagram and shade the region represent the following sets. So இங்க வந்து நமக்கு ஒரு 3 sets கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம Venn diagram வச்சு represent பண்ண சொல்லிருக்காங்க. என்னென்ன அப்படினா A complement, A minus B complement, A union of B complement. Okay, first A complementக்கு வந்து Venn diagram பார்த்தறலாம். இப்போ Venn diagram வந்து நம்ம இந்த மாதிரி தான வரைவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? A complement வந்து கேட்டிருக்காங்க. சோ இது வந்து செட் A, இது செட் B, இது ஃபுல்லா சேர்ந்தது யுனிவர்சல் செட். சோ A complementனாலே நமக்கு என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ A complementனா யுனிவர்சல் செட்ல அந்த A ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் வராதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சோ இங்க A complement அப்படினா இந்த செட் A மட்டும் நமக்கு வராது. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? எந்த ரீஜன் வரும்? இந்த ரீஜன் மட்டும் தான் வரும். இதுதான் என்னது? A complement. ஓகேங்களா? சோ A complementனா A ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் வராதுன்னு நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன்ஸ்ல பார்த்திருப்போம். சோ இங்க A complement தான் நம்ம Venn diagram மூலமா நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட சொல்லிருக்காங்க. சோ இந்த A மட்டும் வராது. ரிமைனிங் இருக்க B மட்டும் தான் வரும். சோ அத மட்டும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து A complement. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A minus B complement. சோ இப்போ A minus B complementக்கு நம்ம ஃபர்ஸ்ட் A minus B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A minus B. சோ இது செட் A, இது B, இது யுனிவர்சல் செட். சோ A minus B நாலே என்னது? A ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். சோ Aங்கிறது இங்க என்னது? இந்த ரீஜியன் மட்டும் தான் A. ஓகேங்களா? சோ இந்த ரீஜியன் மட்டும் தான் நமக்கு A. சோ இதுதான் வந்து A minus B. இதுதான் என்னது? A minus B. சோ இப்போ நம்ம A minus B காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படினா நல்லா பார்த்துக்கோங்க. A minus B னா A இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ இங்க A minus B வந்து நான் டிரா பண்ணிட்டேன். சோ A minus B காம்ப்ளிமெண்ட் அப்படினா இப்போ A காம்ப்ளிமெண்ட்னா A ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் வராதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ A minus B காம்ப்ளிமெண்ட்னா இந்த A minus B காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வராது. சோ இது வராது. இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் மட்டும் நமக்கு வரும். அதுதான் என்னது? A minus B காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? சோ A minus B னா A மட்டும் தான் வரும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படினா காம்ப்ளிமெண்ட்னாலே அந்த எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காதுன்னு நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த ரீஜியன் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ரீஜியன்ஸை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? A minus B காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A யூனியன் ஆஃப் B காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ A யூனியன் B ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். ஸோ A யூனியன் B. ஸோ இது என்னது? செட் A, இது செட் B. ஸோ இது யூனிவர்சல் செட். ஸோ இப்போ நமக்கு A யூனியன் Bனாலே என்ன? எல்லாம் ஜாயின் பண்ணி வந்தா அதுதான் A யூனியன் B அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ A யூனியன் Bனா ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் A யூனியன் B. ஸோ இது ஃபுல்லாகவே வந்தால் தான் A யூனியன் B. ஸோ நம்ம நம்பர்ஸ் வச்சு வர்ற சம்மில் பார்த்துருப்போம். A யூனியன் Bனாவே ஏயும் பியும் ஜாயின் பண்ணி எழுதுவோம்ல, அதை தான் இப்போ நம்ம வென் டயக்ராமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுதான் வந்து A யூனியன் B. ஸோ இப்போ A யூனியன் Bக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட்னாலே அந்த எலிமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரீஜியன் எதுவுமே, இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க ரீஜியன் எதுவுமே வராது. ஷேர் பண்ணாமல் இருக்க ரீஜியன் தான் வரும். அதுதான் A யூனியன் B காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துருங்க. A யூனியன் B காம்ப்ளிமெண்ட். இது A, இது B, இது யூனிவர்சல் செட். ஸோ A யூனியன் Bனா இது ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரீஜியன் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ அப்போ எந்த ரீஜியன் வரும்? வெளியில் இருக்கிற ரீஜியன் மட்டும்தான் வரும். இதுதான் என்னது? A யூனியன் B காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்னாலே நம்ம ஷேர் பண்ணியிருக்க ரீஜியன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ அதனால
வெளியில் இருக்க ரீஜன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.